அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் கொங்குநாடு மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியின் இந்த வார சிறப்பு பார்வை. செய்தி வாசிப்பாளர்கள் பிரணிகா மற்றும் வர்ஷிகா. விளையாட்டு மைதானத்தில் உற்சாகம் பொங்கும். வெற்றியும் தோல்வியும் பாடம் சொல்லும். ஒற்றுமை ஒழுக்கம் மனதில் வளரும். துணிவும் தன்னம்பிக்கையும் தினமும் பெருகும். வியர்வை துளிகளில் கனவுகள் முளைக்கும். விளையாட்டு வாழ்க்கைக்கு வெற்றி பாதை அமைக்கும். 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு விழா ஒன்றிய அளவில் நடைபெற்ற கைப்பந்து, எரிபந்து, கபடி, கேரம், கயிறிழுக்கும் போட்டி மற்றும் தடகளம் ஆகிய போட்டிகளில் நமது பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் விளையாடி 1,04,000 பரிசு தொகையை வென்று பள்ளிக்கு சிறப்பு சேர்த்துள்ளனர். மேலும் 31/1/2026 அன்று மாவட்ட அளவில் விளையாட தகுதி பெற்றுள்ளனர் என்பது பெருமைக்குரியது. போட்டிகளில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கொங்குநாடு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள விவேகானந்தா கலையரங்கத்தில் பள்ளி ஆண்டு விழா தமிழ்த்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி இனிதே துவங்கியது. நிகழ்ச்சியின் வரவேற்புரையை கொங்குநாடு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் திருமதி SS சாரதா அம்மா அவர்கள், நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ஓய்வு பெற்ற உயர் திரு பாரி IPS ஐயா அவர்கள், பள்ளி நிர்வாகத்தினர் தலைவர் ராஜா ஐயா அவர்கள், தாளாளர் ராஜன் ஐயா அவர்கள், பொருளாளர் ராஜராஜன் ஐயா அவர்கள், ஆலோசகர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள், செயலாளர் சிங்காரவேலு ஐயா அவர்கள், பள்ளியின் முன்னாள் முதல்வர்கள் சுப்பிரமணிய ஐயா அவர்கள், குமாரசாமி ஐயா அவர்கள், கொங்குநாடு பள்ளி நிர்வாகியினர், முதல்வர்கள், இருபால் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரையும் வரவேற்புரையை நிகழ்த்தினார். அடுத்ததாக கொங்குநாடு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 2025/2026 கல்வி ஆண்டிற்கான ஆண்டறிக்கையை திரு பூபதி ஐயா அவர்கள் வாசித்தார். அதன்பின் நம் பள்ளி நிர்வாகத்தினர் அனைவரும் உரையாற்றினார்கள். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக உயர் திரு பாரி IPS ஐயா அவர்கள் பற்றிய அறிமுக முகவரியை கொங்குநாடு CBSE பள்ளியின் முதல்வர் திருமதி காயத்ரி அம்மா அவர்கள் வாசித்தார். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் உயர் திரு பாரி IPS ஐயா அவர்களுக்கு நம் பள்ளியின் தலைவர் உயர் திரு ராஜா ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவித்தார். அடுத்ததாக ஓய்வு பெற்ற உயர் திரு பாரி IPS ஐயா அவர்களின் பேச்சு மாணவர்களுக்கு உற்சாகமும் ஊக்கம் அளிக்கும் வகையில் இருந்தது. மேலும் முயற்சி, நேர்மை ஆகியவற்றோடு தமிழ் மொழியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் மாணவர்களை வெற்றியின் பாதையில் வழிநடத்தும் வகையிலும் இருந்தது. சென்ற கல்வி ஆண்டில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு கல்வி சலுகையில் பரிசு தொகையும், 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகையும், விளையாட்டில் சாதனை பெற்ற மாணவர்களுக்கும் பரிசு தொகையும் பாராட்டி சான்றிதழும் வழங்கப்பட்டன. இறுதியாக நிகழ்ச்சியின் நன்றியுரையை கொங்குநாடு கல்வியியல் கல்லூரியின் பேராசிரியை திருமதி ஸ்டெல்லா அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறினார். அதன்பின் நாட்டுப்பண் உடன் நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கொங்குநாடு மெட்ரிக் நியூஸ் எக்ஸ்பிரஸ் உடன். நன்றி, வணக்கம். வீடியோ பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.